பிரபஞ்சத்தின் அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் பஞ்சபூத்தின் நீருக்கும் நன்றி. நம்ம சேனலை பார்த்துருக்கும் மனமார்ந்த நன்றி. கோல்ட் ட்ரேடிங் மார்க்கெட்டில் டெய்லி மார்னிங் 7 ஏஎம்லேருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் மார்க்கெட் எப்படி அப்படிங்கிறத நம்ம அனாலிசிஸ் கொடுத்துட்றோம். கோல்டு லெவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து புதுசாக ட்ரேடிங்கில் வரவங்களுக்கு என்ட்ரி எங்கே எடுக்கிறது, எக்ஸிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். டிசிப்ளின் எப்படி ட்ரேட் பண்ணுறது, டைமிங்க்கு ஃபாஸ்ட் என்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியமாக அந்த மார்க்கெட்டில் நம்ம பார்க்கணும். அதாவது மார்க்கெட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கணும், டைமிங் இருக்கணும் கரெக்டாக. அந்தளவு டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும். கண்டிப்பாக ப்ராஃபிட் கண்டிப்பாக மார்க் கொடுக்கும். கோல்டில் வந்து 7 PMல ஈவினிங்கில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 7 PM வீடியோவில் அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ இன்றைக்கி நம்ம லைவ் மார்க்கெட்டில் டே ட்ரேடிங் எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? எஸ்டர்டே 7 PMக்கு வந்து நம்ம மார்னிங் 7 PMல வந்து வீடியோஸில் நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்து 5150 டார்கெட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம 100 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். மார்க்கெட் ஒரு செல் ரேஸ் நடந்தது. சரிங்களா? செல் ரேஸ் நடக்கும் நம்ம எங்கே பை பண்ண சொல்லி பார்த்தோம். ஏவரேஜ் பை செட்டப் 4920 to 4930 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி பொசிஷன் இருக்கிறவங்க 5025 to 30 வரைக்கும் பை பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதுக்கு மேலே மார்க்கெட் போயிட்டு திரும்ப கீழே ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக ரிவர்சல் கொடுத்து தான் மேலே போகும், ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். ஈவினிங் செஷனில் மேக்ஸிமம் வந்து நியூ ட்ரேடர்ஸ் வந்து ஈவினிங் செஷன் அவாய்ட் பண்ணிக்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எப்படி போயிட்டு வந்திருக்குன்னு பார்த்துருவோம். சரிங்களா? ஈவினிங் செஷன் பொறுத்த நம்ம கொடுத்த லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் 4920 to 4930 பைட்டு கொடுத்து ஏவரேஜ் பைட்டு கொடுத்துருந்தோம். அந்த பைட்டு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு செல் ரைஸ் நடந்தது. சரிங்களா? 4860 வரைக்கும் மார்க்கெட் வந்துச்சு. வந்து திரும்ப மார்க்கெட்டு ஒரு பைமன் கொடுத்துருக்காங்க. நம்ம பை லெவல் கொடுத்த விஐபி லெவல்ஸில் பொறுத்து போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. விஐபி குரூப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம். மார்னிங் ஈவினிங் செஷனில் கொடுத்துருந்தோம். அதாவது 5000 to ஓகே இங்கே பார்க்கலாம். ஓகே. ஈவினிங் செஷன் பொறுத்த வரைக்கும் 4999 to 5000 பை பண்ண சொல்லியிருந்தோம். சரிங்களா? லேவரேஜில் அதாவது லெவல் பை லெவல் கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி பை பொசிஷன் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் எடுக்க சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஒன்லி லோ மார்ஜின் ட்ரேடிங் எழுத சொல்லியிருந்தோம். ஈவினிங் செஷன் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் அதிகமாக பண்ணி நான் வந்து ட்ரேட் பண்ண சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏவரேஜ் பண்ணுறதுக்கு வந்து கேபிட்டல் சோர்ஸ் இருந்தால் மட்டும் தான் ஏவரேஜ் பண்ண முடியும். லோ மார்ஜினில் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் ஒரு செல்லிங் நடந்தபோது நம்ம வந்து 9 மணிக்கு 4930 வந்து எகைன் பை டிப் கொடுத்துருந்தோம். ஹெவி வால்டிலிட்டி இருக்க மார்க்கெட்டு ஹோல்டு பண்ணுங்க அப்படி சொல்லி திரும்ப எங்களுக்கு என்ட்ரி பொசிஷன் பை பண்ண வேண்டாம் சொல்லியிருந்தோம். இந்த பொசிஷன் வந்து 4930 பையார் வந்து ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தோம். சரிங்களா? எஸ்டர்டே நைட் ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தோம். மார்னிங் செஷனில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஒரு 445 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4990 to 5004 வந்து பை எடுத்துலாம் சொல்லியிருந்தோம். அதான் நியூ என்ட்ரி. சரிங்களா? எஸ்டர்டே கொடுத்த பொசிஷனோட இன்றைக்கி மார்னிங் நியூ என்ட்ரி சொல்லியிருந்தோம். அந்த நியூ என்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 5022 வரைக்கும் மார்க் போச்சு. நம்ம ஒரு 5020 புக் பண்ண சொல்லிட்டோம். மார்க்கெட் வந்து கீழே செல்லிங் நடக்க மாதிரி தெரிஞ்சுது. அதனால் ஒரு 18 20 பாயிண்ட் அளவுக்கு மார்க்கெட் போகுது அப்படிங்கிறதுனால ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டோம். எஸ்டர்டே நம்ம கொடுத்த பையார் ஏவரேஜ் பையார் பொறுத்த வரைக்கும் நான் 5025 ரன்னிங் ஆகிட்டு இருந்தது. 4930 பை எடுத்து கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் அளவுக்கு மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். அந்த என்ட்ரி மட்டும் புக் பண்ண சொல்லிட்டோம். எஸ்டர்டே எடுத்த பை ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் இன்றைக்கி காலையில் எடுத்த என்ட்ரியுமே ஒரு 18 பாயிண்டில் புக் பண்ண சொல்லிட்டோம். இதுதான் இன்றைக்கி மார்னிங் செஷன் நம்ம கொடுத்துருந்தது. ஈவினிங் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும், இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்க பார்க்குறபோது மார்க்கெட் செல் ரைஸ் தான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? பெருசாக வந்து மூவ்மெண்ட்டு மேலே மூவ்மெண்ட் தெரியல. எகைன் மார்க் கீழே வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். சப்போஸ் கீழே வந்ததுன்னா நம்ம வந்து இந்த ஏவரேஜ் பை லெவலில் பண்ணிக்கலாம். சரிங்களா? 4900 to 4920 அப்படிங்கிறத நம்ம ஏவரேஜ் பை லெவலில் பார்க்குறோம். 4900 to 4920 அப்படிங்கிறத நான் ஏவரேஜ் பை டிப் அப்படிங்கிறத அந்த லெவல் வந்து நான் பை எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏவரேஜ் பை ஏன்னா மார்க்கெட் ஒரு செல் ரைஸ் நடந்து பை ஆகும். சப்போஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு செல்லிங் நடக்காமல் பை ஆக வாய்ப்பு இல்லை. செல்லிங் நடந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு பை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ப்ராஃபிட்டும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? இந்த லெவலில் வந்து நம்ம பை பண்ணாலே நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? அதாவது 4920 to 4930 அப்படிங்கிறது நம்ம பை 4900 to 4920 வரைக்கும் பை எடுத்துக்கலாம். அந்த லெவலில் பை எடுத்துக்கலாம். அப்படி பை எடுக்கிற போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $100 அளவுக்கு மார்க்கெட் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து $100 வந்து 100 பாயிண்ட் நம்ம பிடிக்க முடியும் அந்த லெவலில். சரிங்களா? ஆல்ரெடி இப்போ வந்து ஏதாவது பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இறங்கினா இந்த லெவல் வந்து வாங்கிக்கிங்க. எகைன் வந்து திரும்ப பை எடுக்க வேண்டாம். நியூ ட்ரேடர் அதாவது இப்போ தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு இந்த லெவலுக்கு வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் 4920 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 4954 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் ரிவர்சல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் ரிவர்சல் வந்ததுன்னா நீங்கள் ஒரு பை என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம சொல்கிற டெக்னிக்கலாக வந்து கரெக்டாக வருது அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? லாஸ் வந்தோன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் ஆயிடுவோம். ப்ராஃபிட் வந்தால் ஹாப்பி ஆயிடுவோம். அதுதான் நம்மளோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து லேர்ன் பண்ணிக்கங்க. எல்லா நேரத்தையும் மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு சில நேரத்தில் ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க் எப்படி வந்து நம்ம கவர் பண்ணி ஏவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத மார்க்கெட்டில் நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் எங்கே வந்தால் பை பண்ணலாம், எங்கே வந்து எக்ஸிட் பண்ணுறது எல்லாமே நம்ம டெக்னிக்கலாக வந்து நம்ம டூல் கொடுக்குறோம். ஏதாவது சப்போர்ட் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் போட்டு கேட்டுங்க. ஓகேங்களா?
இப்போ 4950 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல எடுக்கலாமா அப்படின்னா ஒரு சின்ன லோ மார்ஜினில் எடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, சின்ன லோ மார்ஜினில் என்ட்ரி எடுத்து வைக்கலாம். 4950 சரிங்களா, 4950 டு 55 அப்படிங்கிறது லோ மார்ஜின். லோ மினி அப்படிங்கிற லோ மினினா உங்களுக்கு இருக்கிற கேபிட்டல் லாட் சைஸ் வந்து கம்மியாக லோ மார்ஜினில் எடுக்கலாம். சரி, லோ மினி ஆர்டர் பை. ஓகேங்களா, லோ மினி பை இந்த இடத்துல எடுக்கலாம். சரிங்களா, இங்கே எடுக்கலாம். கீழே வந்து ஏவரேஜ் பண்ணுங்க. சரிங்களா, சப்போஸ் கீழே வந்ததுன்னா மார்க்கெட் ஏவரேஜ் பண்ணி இங்கே தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் போனால் உங்களுக்கு ஹை வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அது 5030 வரைக்கும் டார்கெட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 5030, செகண்ட் டார்கெட் 5900, 5090 அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, 5030 ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா, 5030 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. எகைன் வந்து மார்க்கெட் அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு 5090 செகண்ட் டார்கெட் பார்க்கலாம். சரிங்களா, 5090 செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது பார்க்குறோம். செகண்ட் டார்கெட். ஓகேங்களா, 5090 செகண்ட் டார்கெட் பார்க்கலாம். இது வரைக்கும் போகும் அப்படின்னா கண்டிப்பாக போகும் மார்க்கெட். ஓகேங்களா, 5090 பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் எகைன் பார்த்துருக்கு 5100, 120 போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஹை பிரேக் பண்ணணும். அந்த ஹை பிரேக் பண்ணால் தான் வந்து ஸ்ட்ராங்காக பை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ ஆல்ரெடி வந்து பொசிஷன் எடுக்கிறவங்க 4950 டு 55 அப்படிங்கிறது இங்கே எடுத்து வச்சுக்கலாம். மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். அதனால் ஃபாஸ்ட்டாக என்ட்ரி எடுங்க. 5030 டார்கெட், 5090 டார்கெட். ஏவரேஜ் பை பொறுத்த வரைக்கும் 4900 டு 920 அப்படிங்கிற ஏவரேஜ் பையை பார்க்குறோம். இது இன்ட்ரேடல் லெவல். ஈவினிங் செஷனில் மார்க்கெட் 7 PM மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் பார்த்துருவோம். சரிங்களா, தேங்க்யூ.